அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் உணர்வு மேலாண்மை பற்றிய பல செய்திகளை ஒவ்வொரு நாளும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இன்று அழுவதும் நல்லதே என்னும் செய்தியை உங்களோடு பகிர்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அழுகை என்பது ஒரு உணர்வின் வெளிப்பாடு. துயரத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம், மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருக்கலாம். கண்ணீரில் பல வகை இருக்கின்றன. ஆனந்த கண்ணீர் இருக்கிறது, துயரத்தின் கண்ணீர் இருக்கிறது, முதலை கண்ணீரும் இருக்கிறது, பல வகையான கண்ணீர்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த கண்ணீரும் சில நேரங்களில் நன்மையை செய்கிறது. யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 33, 35 2 இறைமொழிகள் மிக அருமையான செய்தியை நமக்கு சொல்லுகின்றன. இயேசு இங்கே கண்ணீர் விட்டு அழுகிறார். அதான் 11:35. இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கான காரணங்கள் 2 கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இயேசு ஏன் கண்ணீர் விட்டு அழுகிறார்? அங்கிருந்த இயேசு அழுவதை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க, இவருக்கு லாசர் மேல் எவ்வளவு அன்பு பாருங்கள் என்று சொல்கிறார். ஆகவே அன்பை குறித்து, நட்பை முன்னிட்டு இயேசு அழுகிறார். தன் நண்பன் லாசர் இறந்து விட்டதற்காக இயேசு அழுகிறார். இது நட்பின் கண்ணீர். ஆனால் இன்னொரு நுட்பமான காரணத்தையும் அதற்கு முன்பாக 11:33 யோவான் பதிவு செய்திருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமுறி கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். ஆகவே இந்த நுட்பமான செய்தி என்னவென்றால், மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்களை அழுவதையும் கண்டபோது இயேசு அழுகிறார். எனவேதான் அழுவாரோடு அழுங்கள், மகிழ்வாரோடு மகிழுங்கள் என்று பவுலடியார் குறிப்பிடுகிறார். பிறர் அழுவதை பார்த்தால் நமக்கு அழுகை வர வேண்டும். அதுவே ஒரு பரிவின் உள்ளம். பிறர் அழுவதை பார்த்து நமக்கு அழுகை வராவிட்டால் நம்முடைய நெஞ்சு கல் நெஞ்சம் என்று பொருள். ஆகவே யாருக்கெல்லாம் பிறருடைய அழுகையை, பிறருடைய துயரத்தை பார்த்து கண்களிலோ இதயத்திலோ கண்ணீர் வருகிறதோ அவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்கள் பரிவு மிக்கவர்கள், இயேசுவை போன்றவர்கள். இயேசு கூறினார், நான் கனிவும் மனத்தாழ்மை உடையவன். ஆகவே அவருடைய இதயம் கனிவான இதயம். எனவே பிறர் துன்பப்படுகின்ற பொழுது, பிறர் கண்ணீர் விட்டு அழுகின்ற பொழுது அவருக்கும் கண்ணீர் வருகின்றது. இந்த கண்ணீர் நல்ல கண்ணீர், பரிவின் கண்ணீர், இரக்கத்தின் கண்ணீர். ஆகவே அழுகையும் நல்லதே என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, உணர்வு மேலாண்மை. பிறர் துன்புறுகின்ற பொழுது நாமும் அந்த துன்பத்தில் பங்கெடுப்போமாக. பிறர் அழுகின்ற பொழுது நாமும் அழுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.